தமிழக அரசியலை பொறுத்தவரை தேர்தல் களத்தில் இல்லாவிட்டாலும் அதுக்கான பங்களிப்புகளில் திராவிட கழகம் ஒரு மகத்தான சக்தியாகவே கடந்த சில ஆண்டுகளாக கடந்த பல தேர்தல்களை திராவிட கழகம் முக்கிய பங்காற்றி வருகிறது. எனவே தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் அரசியல் தொடர்பாகவும் சில வினாக்களை இப்போ நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க ஒரு தேர்தல் களத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற உடனே முதல் காணிக்கையாக நாங்கள் செலுத்துறோம்னு நேரு ஐயாவை நோக்கி வந்து பார்த்து இது பண்ணாங்க. ஆமாம். ஆனால் அந்த தேர்தலில் வந்து கூட ஐயா அந்த பெரியவருடைய ஆதரவு அவங்களுக்கு கிடையாது, எதிர்ப்பு தான் இருந்தது. ஆமாம். ஆனாலும் அவங்க வந்து பார்த்தாங்க, திருப்பி ஒரு அதாவது பிரிஞ்சு போன கூட சமரசம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆமாம். எதை அதை காட்டுது, எதனால் அவர் சமரசம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தாங்க? அதாவது அண்ணாவை பொறுத்தவரையில் அவருடைய நோக்கம் நிறைவேறியது. அதே நேரத்தில் அவர் ஒரு பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கொண்ட ஒரே தலைவர் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பெரியாருடன் இருந்த கட்டம்தான் தன்னுடைய வாழ்வின் வசந்தம் என்றும் எழுதி கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு மலருக்கு. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய தேர்தலிலே பல உத்திகள் உண்டு. அந்த உத்திகளுக்கு ராஜகோபாலாச்சாரியார் போன்றவர்களை அண்ணா பயன்படுத்தி கொண்டார். முதலில் அவர்களுக்கு பயன்பட்டு விடுவாரோ என்ற அச்சம் தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்தது. காமராஜர் ஆட்சி போன்றவைகள் கவிழ்ந்தால் என்ன சூழ்நிலை ஏற்படும், இன உணர்ச்சியற்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ, சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்படுமோ, தன்னுடைய கொள்கைகளுக்கெல்லாம் அச்சுறுத்தல் வருமோ என்ற அச்சமும் சந்தேகமும் இருந்தது. அதனை தந்தை பெரியார் அவர்களுக்கு, ஐயா நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தான், உங்கள் கொள்கையைத்தான் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி திருச்சிக்கு சென்று 200 மைலுக்கு முன்னால் பதவியேற்பதற்கு முன்னால் முதலில் ஐயா அவர்களைத்தான் பார்த்து அவர்கள் திரும்பினார்கள். ஆகவே அது தெளிவாகவே அடிப்படையில் அவர்கள் இன்னொரு அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாலும் நாங்கள் இருவரும் இரட்டைக்குழல் துப்பாக்கிகள் தான் என்று அண்ணா சொன்னது உண்மை என்பதை அவர்கள் நிரூபித்தார். தந்தை பெரியாருடைய இயக்கம் தொடர்ந்து நீங்கள் வழிநடத்திட்டு வரீங்க. அவருடைய அண்ணன் பையன் ஈவிகே சம்பத் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லுமை மிக்கிறது தான். ஆனால் தான் குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. ஏன்னா தனக்கு பின்னாடி தன்னுடைய கருத்துக்களை சரியான பரப்புக்கு சரியான தேர்வுங்கிறது உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். ஆனால் அது போன்ற நிலை இப்போ உள்ள அரசியல் இல்லையே, எதை காட்டுது? அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் சொன்னது தான் பதில். தங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்கள தொடர்ந்து பதவியில் அமர்த்திட்டு வராங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக திமுக மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டு வருது. இதுக்கு சாதாரணமாக இந்த மாதிரியானது அவங்கள முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதுக்கு பலவேறு காரணங்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்கலாம். என்றாலும் மற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. இப்போ என்னுடைய இயக்கத்திலே எடுத்துக்கொண்டால் என்னுடைய மகன் 4 பொதுச் செயலாளர்கள் அவர் ஒருத்தர் வந்திருக்கார், அவ்வளோதான். தவிர அவரே அடுத்தபடி அல்ல, துணைத் தலைவர் வேற ஒருத்தர் இருக்காங்க, அவைத்தலைவர் வேறு இருக்காங்க, மற்ற மகளிர் அணியில் வேறு இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பெரிய இயக்கங்களில் சில நேரங்களில் அவர்களுக்கு இது தவிர்க்க முடியாது இருக்கும். ஆனால் அவர்கள் கொள்கை பூர்வமாக இருந்து அதை முன்னெடுத்து செல்லுகிறார்களா என்பது தான் முக்கியமே தவிர அவர்களுடைய உறவு என்பது அதுவே ஒரு தகுதி குறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது ஒரு பெரிய குற்றமாக கூட நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. அது தவறாக பயன்படுத்தப்பட்டால், துஷ்பிரயோகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் அதுதான் கண்டிக்கப்படணுமே தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதாவது பெரியார் அவர்கள் தன்னுடைய அறக்கட்டளையிலும் சரி மற்றவர்களையும் அவர்கள் கொள்கை ரீதியானவர்கள் தான் அவர்களுக்கு உறவு என்று நினைத்தார்கள். இன்றைக்கும் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் கொள்கை உறவுகள் தான் மிக முக்கியமானது. இரத்த உறவுகள் என்பதெல்லாம் சாதாரணம், எத்தனையோ பேரில் ஒருத்தர் இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நாம் தெளிவுபடுத்தணும். ஏன்னு கேட்டால் குடும்ப அரசியல், குடும்ப வாழ்வு என்று சொல்லுகிறார்கள். திராவிட இயக்கங்கிறது ஒரு பகுத்தறிவு இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. அதில் கொஞ்சம் அவங்க திமுக காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது உண்மை. என்றாலும் இந்த கொள்கையிலிருந்து அந்த கொள்கையை குடும்பத்தாரும் பின்பற்றினால்தான் அதுக்கு முழு சிறப்பு. அந்த வகையிலே பார்க்கும்போது இந்த இயக்கம் முழுக்க இந்த கொள்கைகளை இயக்க சொல்லக்கூடியது. அவர்கள் வழிவும் போது நழுவும் போது தாராளமாக கண்டிக்கிறது, சுட்டி காட்டுறது, இது அத்தனையும் நம்ம உரிமையோடு செய்யக்கூடிய ஒரு இயக்கம். இந்திரா காந்தியுடைய ஆட்சியை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அதாவது இந்திரா காந்தி ஆட்சியை பொறுத்தவரையில் அதில் பல காலகட்டங்கள் உண்டு. முதல்ல இந்திரா காந்தி ஒரு நல்ல ஆளுமை திறம் படைத்தவர். அதை வைத்து கொண்டு தான் பச்சை தமிழர் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தபோது 2 முறை காங்கிரஸ் தலைவராக, நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியை எடுத்தார்.
இன்றைக்கு பலர் கிங் மேக்கர் கிங் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கார். உண்மையான கிங் மேக்கர் வந்து காமராஜர் தான். அவர்கள் அந்த காலத்தில் அவர் கூட தன்னை கிங் மேக்கர்னு அழைத்து கொண்டது கிடையாது. இந்திரா காந்தியை நடந்துக்கிட்டதில் அவர் வாழ்க்கையிலேயே அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு, அதிகாரபூர்வமான காங்கிரஸ் வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலுக்கு இவரே ஒரு சுயேட்சையை மறைமுகமாக நிறுத்தி வச்சு விவி கிரியை பெரியார் கண்டிச்சு அறிக்கை விட்டார். அதுதான் மிக முக்கியம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்த நேரத்திலேயும் கூட அது ஒன்று. ரெண்டாவது, நெருக்கடி காலம் இருக்க, அது தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு வந்த நெருக்கடி காலம். அது இந்த ரெண்டு தான் அவருடைய ஆட்சியில். மற்றபடி மற்றதில் ரொம்ப தெளிவாக ஒரு ஆளுமை திறத்தோட வந்தவர். உங்களுக்கு பிடித்தமான பிரதமர் யார்? உங்களுக்கு எந்த பிரதமர் ரொம்ப கவர்ந்தது உங்களுக்கு? நேருக்கு சமமாக சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. காரணம் என்ன, நேரு வந்து ஒரு பெரிய ஜனநாயகவாதி. எதிர்கட்சியினர் எவ்வளவு ஆவேசமாக இருந்த நேரத்தில் கூட எதிர்கட்சியினரை புறக்கணிக்கக்கூடாதுன்னு நினச்சவர் ஒன்று. அடுத்தபடியாக தியாகம். 17 ஆண்டுகளுக்கு மேலே சிறைச்சாலையிலிருந்து வந்தவர், தன்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டவர். மூன்றாவதாக அவருக்கு சமூக நீதியில் நம்பிக்கை இருந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பிடித்தமான இல்லை, உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சராக யார் இருந்தால், அதாவது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்லேருந்து இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்கும் யார் உங்களுக்கு பிடித்த முதல்வர்? காமராஜருடைய போக்கு, காமராஜர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை. அதுக்கடுத்து அண்ணா அவர்கள் பார்த்திங்கன்னா, அண்ணா அவர்கள் எளிமையான தோற்றம், எதிர்கட்சியினர் மதிக்கிறது, இது அத்தனை இருந்தாங்க. அப்புறமும் அண்ணா வழியிலேயே கலைஞர் அவர்கள் இருந்தார்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இருந்தவங்க தான். பூராமே நிறைகளும் உண்டு, குறைகளும் உண்டு. இருந்தாலும் இந்த 3 பேர் உண்டாக்கிய வரலாறு இருக்குது பாருங்கள், அது நிலைத்த வரலாறு. காமராஜர், அதுக்கு அடுத்தது நம்முடைய அண்ணா, கலைஞர். இந்த 3 பேர் நிலைத்த வரலாறு. 1-2 சில செயல்கள் மூலமாக ஜெயலலிதா இருக்கலாம், அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாம் ஏகப்பட்ட கூட்டணிகள் தனிச்சு அளவுக்கு ஒன்று நிற்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லாருமே நாங்கள் தான் முதல்வருங்க மாதிரி முதல் வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த முதல் வேட்பாளர் அறிவிப்புகள்லாம்? தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது எளிதல்ல, ஒரு தொழிற்சாலை உண்டாக்குறது எளிதல்ல, கட்சி உண்டாக்குறது ரொம்ப எளிது. ஆசைப்படுறது இருக்க, அது எல்லாருக்கும் உரிமை உண்டு, அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. போகிறா நடைமுறையில் மக்கள் இதெல்லாம் பார்த்து சோச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒன்றும் மக்கள் ஏமாளிகள் இல்லை. அதனால் இதுவரையில் பார்த்திங்கன்னா, இந்த இடையில 3வது அணிங்கிறது கூட டேக் ஆஃப் ஆனதே கிடையாது. இது வந்து வெற்றி பெற்றதே கிடையாது. போராடு இப்போ 3வது அணியில் 6வது அணி பேரை குறிப்பிடக்கூடிய அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், ஐயா பெரியாருடைய கொள்கையை நாங்களும் இன்னும் எல்லாரும் போடாதவங்களே கிடையாது. பெரியார் கொள்கை என்னங்கிறது இருக்காது. பால் குடம் சாப்பிட்டுக்கிட்டு மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பெரியார் கொள்கை ஆகாது. சாய்பாபா கோயிலுக்கு போனால் பெரியார் கோயில் ஆகாது. பெரியார் கொள்கைங்கிறது அடிப்படையில் பகுத்தறிவு. மனிதர்களுக்கு பகுத்தறிவு இருந்தால் அவங்களுக்கு வாக்குச்சாவடிக்கு முன்னால் போய் பகுத்தறிவை பயன்படுத்தினாக்கா எந்த பொத்தான அழுத்துறதுன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுதான் செய்வாங்க. திமுக காங்கிரஸுக்கு இடையே பார்த்தீங்கன்னா, இந்த 2G இஷ்யூ வந்து அது ஒரு பெரிய இதாக இருந்தது, பின்னாடி இருந்தது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு இந்த கூட்டணி மேலே வைக்கப்படுது. அதேமாதிரி அதிமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. மற்ற அதாவது மக்கள் நல கூட்டணியாக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அன்புமணி இருக்கட்டும், என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2மே ஊழல் கூட்டணி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு எங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 இயக்கங்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஒன்றும் இல்லை, நடந்து தண்டிக்கப்பட்டது திமுகவில். இன்னொன்று யூகத்தினால நடந்து தீர்ப்பு வராது. 2ஐயும் சமத்தட்டில் வச்சு பார்க்கறது இருக்க, அது ஒரு சார்பு நிலை எடுக்கிறோன்னு தவிர 2ம் சமமாக இருக்கவே முடியாது. திமுக ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்த திமுக இன்னைக்கு வந்து கூட்டணியை தேடி, இப்போ தேமுதிக போன்ற கட்சிகளை கூட்டணியை தேடி அவங்களுக்கு தேடி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திமுகவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா, மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது. இப்போ கூட்டணியை நோக்கி பயணப்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு எதை காட்டுது? அது நீங்கள் சொல்கிற மாதிரி புதுசாக ஒன்றும் கிடையாது. அண்ணா 67 ஆரம்பிச்சு போய் கூட்டணியில் தான் ஆரம்பித்தார். ராஜகோபாலாச்சாரியார், காகிதே மில்லத்து, இந்திய முஸ்லீம் லீக் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள். நீங்கள் தொகுதி உடன்பாடு தான் நீங்கள் இருக்கலாம்னு சொல்லிவிட்டாரு. சுதந்திர கட்சி இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ராஜாஜியுடைய சுதந்திர கட்சி இருந்தது. அத்தனை பேரும் சேர்ந்து கூட்டணியில் ஜெயிச்சு பெரும்பான்மையாக வந்து தான் அண்ணா தனித்து ஆட்சி. கொள்கை ரீதியான போலரைசேஷன் இல்லையான்னு தான் எங்களுக்கு வருத்தம்.
இந்த இது கொள்கை ரீதியாக ஒருமுனைப்படுத்தப்பட்டா கொள்கையிலால நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க சேர்ந்தால் ரொம்ப பாராட்டலாம். அது இல்லை, நான் இந்த கட்சி கூட்டணியும் என்னை கூப்பிட்ருக்காங்க, அந்த கட்சி கூட்டணியும் கூப்பிட்ருக்காங்க, இதெல்லாம் நான் முடிவு பண்ணப்போ என்ன கொள்கைக்கு அவங்க முன்னணி கொடுக்கல, இடத்துக்கு தான் முன்னணி கொடுத்துருக்காங்க. எத்தனை இடங்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க தவிர எனக்கு இந்த கொள்கை அதனால் நான் உங்களோட சேர மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தரும் இல்லை. அதுதான் பெரிய வருத்தமான அம்சம். அருள்கூர்ந்து பின்னாலே எண்ணி பார்க்க வேண்டும், புதிய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும். வெறும் இணையத்தை மட்டுமே பார்த்துவிட்டு எதிர்காலத்தை பற்றி புரியாதவர்களாக இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டாம். மிகப்பெரிய அளவுக்கு இங்கே மதவாதம் எடுபடவில்லையே. மதவாத கட்சிகள்ல பாராளுமன்றத்துக்காக சேர்ந்தவங்கலாம் இன்னைக்கு இல்லையே, தனித்தனியா எங்க போயிட்டாங்க? அங்க மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைத்து விட்டோம், நாங்கள் அதை விட பெரிதாக வருகிறோம் சொன்னார்களே ஒரு நடிகர். அந்த திமுக பக்கம் போகல, அவருக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப பாராட்ட வேண்டியதுன்னு சொன்னார்கள். ஏதோ இங்கே வருவதை போல யார் வந்தால் என்ன, திமுக என்பது இருக்கிறது அசைக்க முடியாத மக்களுடைய சக்தி. யாருக்கு வேணா ஓட்டு போடுறது, திமுகவுக்கு வரக்கூடாதுன்னு சுவையா சொல்றாரு. ஒரு ஆட்சி 3 அங்கத்தை கொண்டது போராடி. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று லெஜிஸ்லேச்சர், இன்னொன்று ஜுடிஷியல். இந்த 3, 4வது ஊடகங்கள், 4th எஸ்டேட் என்று சொல்லக்கூடியது. இந்த 4 அமைப்புகளும் இந்த ஆட்சிக்கு கீழே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? மத்திய மந்திரிகள், சொந்த மந்திரிகள் பார்க்கல, அறிக்கை விடுறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரும்போது மத்திய மந்திரி எங்களை பார்க்க முடியல, உங்களை பார்க்க முடியல, இன்னைக்கு சொல்றீங்க, அன்னைக்கு என்ன செய்தார்கள் சொன்னார். ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தந்தை பெரியார் குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாம், ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடியே குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க. இப்படி இப்போ உங்களுக்கு மனநிறைவு தருதா? இந்த பணிகள் நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் அவருக்கு? முழு மனநிறைவு. இந்த பணி தான் எனக்கு, அதனால தான் உற்சாகமாக இருக்கேன். அதனால காலை முதலே பல்வேறு நிகழ்வுகளை, குறிப்பாக நடைபயிற்சியில் தொடங்கி அவர் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் முறை, அதனைத் தொடர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு மற்றும் பகுத்தறிவு கொள்கைகளை பரப்பியது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்த்தோம். வாரம் ஒரு தலைவரை சந்திக்கும் வகையில் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு தலைவரிடம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VM சுப்பையா. Thank you.